சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் பார்க்க போகிறது டிஆர் லாட்டரியோட 1 மணிக்கு விஷயம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிசல்ட்டு 669. நம்ம கொடுத்தது ஆல் போர்டில் 9 பாஸு, சி போர்டில் 9 பாஸு, ஏபிசி போர்டில் 69 பாஸ் ஆகிருக்கு, பிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏன் மட்டும் சரியாக உட்காரல, பிசி மட்டும் கரெக்டாக உட்காந்துருக்கு. ஸோ நமக்கு நல்ல ஒரு வெளி தான் கிடச்சிருக்கு. ஓகே, 22ஆம் தேதிக்கான கிசிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ பவர் நம்பர் நேற்று நான் போட்டிருந்தேன், ஒருத்தர் போட வேணாம், பவர் நம்பர் வரலாம் பரவாயில்ல பாஸ், அதை வின்னி வரலாம் பரவாயில்ல, நீங்கள் ரெகுலர் நம்பரே போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கோசரம் நம்ம இதுக்கப்புறம் பவர் நம்பர் போட போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி ஏ போர்டில் நமக்கு 2, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு பவர் நம்பர் என்னன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ பவர் நம்பர் நான் சொல்ல போகிறது, இதுக்கப்புறம் பவர் நம்பருங்கிறது உங்களுக்கே தெரியும், இத்தனை நாள் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பிக்கு 9, அதுக்கப்புறம் 3 பி போர்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுங்கள், உங்கள் பவர் நம்பர் அதை பற்றி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏபிசி போர்டு கொடுக்குறோம்ல, அது எல்லாமே நம்பர் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஒரு 3 நம்பர் தான் வரும். ஸோ அதை நீங்கள் ஆல் போர்டில் 3 நம்பரை கூட போட்டுக்கோங்க. எப்படியாவது ஒரு போர்டு கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசியில் 0220 4774 7117 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 6 நம்பர் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தோன்றது நம்பர் இது போடுங்க. அதே மாதிரி நீங்கள் பவர் நம்பர் எடுத்துக்கூட ட்ரை பண்ணி பாருங்கள், மிக்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏபிசி போர்டு பாக்ஸில் 037 148 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் எடுத்திங்கன்னா அது வேறு மாதிரி நம்பர் வரும், நமக்கு இன்னொரு 2 நம்பர் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகும்னு தோணுதோ அதை மட்டும் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். எப்பயுமே லிமிட் ப்ளே மட்டும் தான் உங்களுக்கு சேஃப்டி. ஸோ ஓவராகவும் இன்வெஸ்ட் பண்ணவும் வேணாம், அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமே இருக்கவும் சொல்ல போகிறது கிடையாது. பட் லிமிட்டாக பண்ணுங்கள், சேஃபாக இருக்கும்.